இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில் துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஏ குழுவுக்கானதும் சாம்பியன்ஸ் கிண்ணத்துக்கானுமான கடைசி லீக் போட்டியில் 44 ஓட்டங்களால் இந்தியா வெற்றி பெற்றது. இஸ்ரேல் ஐயர் குவித்த அரைச்சதமும் வருண் சக்கரவர்த்தி பதிவு செய்த முதலாவது 5 விக்கெட் குவியலும் இந்தியாவை வெற்றியடைச் செய்தன. இப்போட்டி முடிவை அடுத்து ஏ குழுவில் முதலாம் இடத்தை பெற்ற இந்தியா பி குழுவில் இரண்டாம் இடத்தை பெற்ற ஆஸ்திரேலியாவை இரண்டாவது அரையிறுதிப் போட்டியிலும், ஏ குழுவில் இரண்டாம் இடத்தை பெற்ற நியூசிலாந்து பி குழுவில் முதலாம் இடத்தை பெற்ற தென்னாப்பிரிக்காவை முதலாவது அரையிறுதிப் போட்டியிலும் எதிர்த்தாட உள்ளன. இந்த 4 அணிகளில் நியூசிலாந்தை தவிர மற்றைய 3 அணிகளும் தோல்வி அடையாத அணிகளாக அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளன. இந்த 4 அணிகளே 2023ஆம் ஆண்டு உலகக்கிண அரையிறுதிப் போட்டிகளிலும் விளையாடி இருந்தமை இங்கு குறிப்பிட்டாக வேண்டிய விடயமாகும். இன்றைய கடைசி லீக் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இந்தியா 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 249 ஓட்டங்களை பெற்றது. இந்தியாவின் ஆரம்ப வீரர்கள் அணித்தலைவர் ரோஹித் சர்மா 15 ஓட்டங்களும், சுப்மன் கில் 2 ஓட்டங்களும் ஆகிய இருவரும் குறைந்த ஓட்டங்களுடன் ஆடுகளம் விட்டகன்றனர். தனது 300வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய விராட் கோலி 11 ஓட்டங்கள் பெற்றிருந்த போது, விலாசி அடித்த பந்தை பெக்வேர்ட் பாயிண்டில் களத்தடுப்பில் ஈடுபட்டிருந்த கிளென் பிலிப்ஸ் வலப்புறமாக தாவி ஒற்றைக்கையால் எடுத்த பிடி அற்புதமாக பிடியாக இருந்தது. எனினும் இஸ்ரேல் ஐயர் அக்சர் பட்டேல் ஆகிய இருவரும் பொறுமையுடன் துடுப்படுத்தாடி 4வது விக்கெட்டில் 98 ஓட்டங்களை பகிர்ந்து இந்தியாவை வீழ்ச்சியிலிருந்து மீட்டனர். அக்சர் பட்டேல் 42 ஓட்டங்களை பெற்றார். தொடர்ந்து ராகுலுடன் 5வது விக்கெட்டில் மேலும் 44 ஓட்டங்களை பகிர்ந்த இஸ்ரேல் ஐயர் 79 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். மத்திய வரிசையில் ஹார்திக் பாண்டியா 45 ஓட்டங்களையும், ராகுல் 23 ஓட்டங்களையும், ரவீந்திர ஜடேஜா 16 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் மெட் ஹென்றி 42 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 90வது போட்டியில் விளையாடும் மெட் ஹென்றி பதிவு செய்த 3வது 5 விக்கெட் குவியல் இதுவாகும். 250 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து 45.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 205 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. சிரேஷ்ட வீரர் கேன் வில்லியம்சன் தனி ஒருவராக போராடி 81 ஓட்டங்களை பெற்றார். அவர் ஆட்டமிழந்ததும் நியூசிலாந்தின் எதிர்பார்ப்பும் கலைந்து போனது. வில்லியம்சனை விட அணித்தலைவர் மிச்சல் சென்டர், வில்லியம் ஆகிய இருவர் மாத்திரமே 20 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றனர். இந்திய பந்துவீச்சில் வருண் சக்கரவர்த்தி 42 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 56 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது.